அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் காத்திருக்கு. 2024ஓட அவர் தமிழ்நாடு பாஜகலேருந்து கலட்டி விடப்படுவார் அப்படின்றதெல்லாம் நம்ம இயல்பாகவே அண்ணாமலை வந்து ஒரு அக்ரெசிவான பர்சன். அந்த அக்ரெசிவ்னஸ் தான் பிஎல் சந்தோஷை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து அவருக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்காங்க. நீ எப்படி நினைக்கிறியோ அந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணு. கூட்டணி கட்சிகள்கிட்ட தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவரோட நேரடியாக மோதல் போக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தரை ஏன் அவங்க தேசிய அளவில் கொண்டு போகிறாங்க? அது தமிழ்நாடு மட்டுமல்லாது அது தேசிய அரசியல்லையும் அவருடைய ஒப்பீனியன் வியூஸ் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. அதுக்கான காரணம் அவருடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். தமிழ்நாடு பாஜகவில் இதுவரை அண்ணாமலைக்கு கிடைச்ச ஒரு முக்கியத்துவம் தேசிய ஊடகத்தில் வேறு எந்த தலைவர்களுக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எப்பெல்லாம் வந்து திமுகவை பற்றி அண்ணாமலை பேசுகிறாரோ அப்பெல்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு சமூக வலைதளங்கள்லையும் திமுகவை எதிர்க்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இத்தனை நாள் அரசியல் பல்ஸில் கர்நாடக பாஜகவினுடைய தலைவர்கள் பற்றி பேசணும். இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம், ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதுலேருந்து அண்ணாமலை பேசக்கூடிய விஷயங்களில் நிறைய சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எதிர்வினை அண்ணாமலை செய்யக்கூடிய விஷயங்கள் எப்போதும் ஒரு பேசுபொருளாக மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா 2024 எலெக்ஷன் வரையும் தான் அண்ணாமலை, அதுக்கப்புறம் அண்ணாமலை ஓரங்கட்டிடுவாங்க. இன்னொரு புதிய தலைவர் தமிழக பாஜகவுக்கு நியமிக்கப்படுவார். அமித்ஷா, மோடி போன்ற பாஜகவினுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே அண்ணாமலை மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நேஷனல் லெவலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்கிற கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தர்மேந்திர பிரதான் பொறுப்பாளராக நியமிக்கப்படுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக இணை பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமிக்கிறாங்க. அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு தேர்தலில் கூட அவர் இதுவரையும் ஜெயிச்சது கிடையாது. ஏன் வந்து அவரை இவ்வளோ முக்கியமான ஒரு தேர்தலில் நிற்க வைக்கிறாங்க, அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த 2 விஷயத்தையும் பார்க்கும்போது அண்ணாமலையை பாஜக எப்படி பார்க்குது, அண்ணாமலைக்கு அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்களை பாஜக வச்சிருக்கு? அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாஜகவினுடைய துணைத் தலைவராகவும் தமிழ்நாடு பாஜகவில் ஒரு மெம்பராக வந்து எப்போ ஜாயின் பண்ணுறாருன்னா ஆகஸ்ட் 2020 தான் ஜாயின் பண்ணுறாரு. இப்போ வந்து அண்ணாமலைக்கு என்ன பிளான் பிஜேபி வச்சுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்க குரூம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் காத்திருக்கு. 2024ஓட அவர் தமிழ்நாடு பாஜகலேருந்து கலட்டி விடப்படுவார் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிடவே முடியாது. தமிழ்நாடு பாஜகவில் ஸ்ட்ரக்சரலாகவே ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா, தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரையில் அது பிராமணர்களுக்கான கட்சி அப்படின்னு அந்த பொறுப்பில், அதாவது தலைவர் பதவியை அலங்கரித்த ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் முழுமையாகவே அது வந்து உடைபடலை. ஆனால் அண்ணாமலையுடைய வருகைக்கு பிறகு அதில் ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ணாமலை ஏன் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக நியமித்தாங்க? ஏன்னா வந்து ஆகஸ்ட் 2020 அவர் உள்ளே வர்றாரு, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக ஜாயின் பண்ணுறாரு. அவர் வைஸ் பிரசிடென்ட் துணைத் தலைவர் பதவி கொடுக்குறாங்க. எல் முருகன் வந்து தலைவராக இருக்கிறாரு. அதற்கு பிறகு தேர்தலை சந்திக்கிறாரு. அந்த தேர்தலில் அரவக்குறிச்சி தேர்தலில் படுதோல்வி அடைகிறார். அந்த படுதோல்விக்கு பிறகு, படுதோல்வினா 70,000 வாக்குகள் என்னமோ வாங்குறாருன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவருக்கு வந்து உடனடியாக இந்த தலைவர் பதவி தேடி வருது அப்படின்னா அது வந்து நாம் உண்மையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு உடனடியாக ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அவருக்கு பெரிய அனுபவமே கிடையாது, எந்த கட்சியிலையும் அவர் இருந்ததில்லை. இல்லை வந்து அவர் ஒரு 10-15 வருஷம் பாஜகவில் பணியாற்றியிருக்கிறாரா, அடிமட்ட தொண்டனை வந்து பல வேலைகளை பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவருக்கு உடனடியாக பதவி கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி என்னன்னா டிஸ்டர்ப்ட் தமிழ்நாடு பிஜேபி அப்படின்றது தான். என்னென்னா இங்கே ஒரு செட்டில்டு மைண்ட் செட் இருக்குது. நம்மளுடைய ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம வந்து பிஎல் சந்தோஷை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். 2014 வந்து பிஎல் சந்தோஷ் தென் மாநிலங்களுக்கான அமைப்பு பொதுச் செயலாளராக, தேசிய அமைப்பு பொதுச் செயலாளராக பதவி எடுத்துக்கிறாரு. அப்போ அவர் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஏன் வந்து தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் வந்து நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய வந்து ஹிந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு
மாநிலமாக இருக்குது, அங்கேயே வந்து பிஜேபியால் வளர முடியலை அப்படின்றது தான் அவர் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ தான் அவர் வந்து இந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுறாரு, இந்த இஷ்யூ தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது இங்கே வந்து பாஜக மேலே ஒரு கட்டமைப்பு இருக்குது, பிராமணர்களுக்கான கட்சி அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுமே கூட ரொம்ப செட்டில்டு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இப்போ திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா கூட அவங்க யோசிக்கிறாங்க, அதை வந்து இன்னும் அக்ரெசிவாக அவங்க பண்ணல அப்படின்றத அவர் பார்க்குறாரு. அங்கே வந்து ஒரு யங் பிளட் வந்து தேவைப்படுது, ஒரு யங் லீடருக்கான ஒரு ஸ்கோப் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அப்போ தான் வந்து அண்ணாமலையோடைய பழக்கம், ஏன்னா அவர் உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் தான் அண்ணாமலை வந்து அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் அங்கே இருக்கிறாரு. அங்கே வந்து பிஎல் சந்தோஷுடைய அறிமுகம்லாம் அவருக்கு கிடைக்குது. அதன் அடிப்படையில் தான் இங்கே அவருக்கான அந்த பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் கொடுக்கப்பட்ட முதல் பணின்றது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதாவது டிஸ்டர்ப்ட் தமிழ்நாடு பிஜேபி. செட்டில்டு மைண்ட் செட்டில் யார் யாரெல்லாம் எந்தெந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, எந்தெந்த தலைவருக்கெல்லாம் வந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற எண்ணம் இல்லை அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து இன்டெப்த்தாக ஸ்டடி பண்ணுறாரு. அப்படி அந்த உணர்வுகள் இல்லாத ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்டருந்து விலக்கி வைக்கிறார். அண்ணாமலைக்கு வந்து யார் யாரெல்லாம் நெருக்கடி கொடுக்கக்கூடியவர்களாகவும் போட்டியாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றத பார்க்குறாங்க. அப்படி ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது தான் எல் முருகன் வந்து மத்திய இணையமைச்சர் ஆக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு வானதி ஸ்ரீனிவாசன் வந்து மகிழா மோர்ச்சா பதவி அவங்களுக்கு கிடைக்குது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா எல் கணேசன் வந்து கவர்னர் ஆக்கப்படுறாரு. சிபி ராதாகிருஷ்ணனும் கவர்னர் ஆக்கப்படுறாரு. அண்ணாமலைக்கான பொலிட்டிக்கல் கிரவுண்டை வந்து சரியாக அவருக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அவருக்கான ஸ்பேஸ் வந்து அதிகமாக்கப்படுது கட்சியில். ஸோ அந்த வகையில் வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப அக்ரெசிவ் பொலிட்டீஷியனாக தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு. இப்போ அவர் மேலே வரக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து ஒரு அக்ரெசிவ் பொலிட்டீஷியனாக இருக்கார், அவர் வந்து யாருடைய பேச்சையும் கேட்குறதில்ல, ஈவன் பத்திரிகையாளர்கள்ட்ட கூட அவர் நடந்துக்கக்கூடிய விதம் வந்து முகம் சுளிக்க வைக்கிற வகையில் இருக்குது அப்படின்லாம் பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டுன்றது வந்து யூ பி அக்ரெசிவ், எது சொன்னாலும் அக்ரெசிவாக சொல்லு. ஏன்னா அவர் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அவர் ஹேண்டில் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவான பர்சன். இயல்பாகவே அண்ணாமலை வந்து ஒரு அக்ரெசிவான பர்சன். அந்த அக்ரெசிவ்னஸ் தான் பிஎல் சந்தோஷை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து அவருக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்காங்க. நீ எப்படி நினைக்கிறியோ அந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணு அப்படின்றது அந்த ஃப்ரீடம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் வந்து ப்ரெஸ் மீட் ஆஃப்டர் ப்ரெஸ் மீட், அதாவது ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை வந்து அவர் பத்திரிகையாளர்களை உதாசீனப்படுத்துகிறாரு. இல்லை வந்து மேடைகளில் ஒரு தலைவர் விமர்சனம் பண்ணால் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது ஈஸ் அன் அக்ரெசிவ் மேன். அதுதான் வந்து பிஜேபியும் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. அதை அவர் சரியாக செய்கிறாரு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அதனால் அண்ணாமலைகிட்ட இருக்கக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் இருக்குது பார்த்தீங்களா, அவர் வந்து ஈஸ் அன் அக்ரெசிவ் மேன். அது வந்து பிஜேபி ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அது வந்து பயங்கரமாக அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அண்ணாமலைக்கு அவருடைய லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய அசட்டாக இருக்குது. ஒன்று தமிழ் அவருடைய மதர் டங், அது அவருடைய ஃப்ளூவன்சி நல்லா இருக்குது, ரொம்ப டேட்டா ஓரியன்டாகவும் பேசுகிறாரு. ரெண்டாவது ஆங்கிலம் புலமையாக பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. மூணாவது ஒரு நெய்பரிங் ஸ்டேட்டை அக்கோமடேட் பண்ணுறதுக்கு இன் கேஸ் ஆஃப் ஒரு எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷனில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு நபராக இருக்கார். மூணாவது அவருடைய அந்த கன்னடம் நல்லா பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கார். இது மூணுமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம பிஎல் சந்தோஷ் தான் வந்து நம்பர் 4 அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பார்ட்டியில் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கார் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். ஹீ இஸ் ஃப்ரம் கர்நாடகா. அவர் வந்து ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கார். அப்போ அண்ணாமலையுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுன்றது இந்த 3 இதுலேயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு பெரிய அசட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியும் நல்லா பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கார். அப்போது ஒரு 4 லாங்குவேஜஸில் வந்து ரொம்ப ஃப்ளூயன்சி இருக்கிறது அப்படின்றது அவருடைய பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் 2024 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் போனாலும் சரி, இல்லை ஒட்டுமொத்தமாக அவர்கள் தோல்வியை சந்தித்தாலும் கூட அண்ணாமலையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக அவரை நியமித்ததே அவருக்கு வந்து ஒரு சிறிய அனுபவம் கிடைக்கணும் அப்படின்றது தான்.
அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கர்நாடக மாநிலத்துடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அந்த மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல் இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு இன்சார்ஜாக அண்ணாமலையை போட்டிருக்காங்க. இவ்வளவு குறுகிய அனுபவம் கொண்ட ஒருத்தர் வந்து இன்சார்ஜாக போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை அந்த தலைமை வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் அண்ணாமலையை பொறுத்தவரையில் நேஷ்னல் லெவலில் அவருடைய அந்த சப்தம்ன்றது வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தேசிய அளவில் பாஜகவுக்கு ஒரு தலைவரை உருவாக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் தான் பாஜக இப்போ இருக்குன்றது நீங்கள் சொல்ல வரதில் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அமைச்சர்களாக ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆர்எஸ்எஸில் தீவிரமான ஒரு ஒர்க்கர், கன்னியாகுமரியில் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளோடும் நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவரை வந்து கேபினெட் லெவலுக்குலாம் கொண்டு போனாங்க. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது அவருக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஏற்கனவே தமிழ் பேசக்கூடிய அமைச்சர்களாக நிர்மலா சீதாராமனை முன்னிறுத்தி அவங்க இன்றைக்கும் கேபினெட்டில் இருக்காங்க. ஜெய்சங்கர் தமிழ் பேசக்கூடியவராக இருக்கார். இப்படி பல பேரை வந்து அவங்க நேஷனல் லெவலில் அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் அது எதுவுமே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் தரலை. அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அவங்க ஏன் கொடுக்குறாங்க? இன்னொன்று, அண்ணாமலை வந்து அக்ரெசிவாக இருக்கார். நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படி இருக்கார். அரசியல் கட்சிகள்னு பார்க்கும்போது அவங்க கட்சியிலேயே அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. கட்சி விட்டு வெளியில் போகிறவங்க அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது இயல்பு. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க பொது வெளியில் பேசும்போதே அண்ணாமலைக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கூட்டணி கட்சிகள்கிட்ட தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார். எடப்பாடி பழனிசாமி மாதிரி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவரோட நேரடியாக மோதல் போக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தரை ஏன் அவங்க தேசிய அளவில் கொண்டு போகிறாங்க? இது எந்த வகையில் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயினாக இருக்கும்? அண்ணாமலை ஒரு பிராண்டாக மாறலாம், அது பாஜகவுக்கு உதவுமா? இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியை வகிச்சிருக்காங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் கூட அவங்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டி எல்லாமே வைரலாகும். ரொம்ப ஒரு மொழிநடையோடு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறையா அவங்களும் வந்து முட்டி மோதி பார்த்தாங்க. எல்முருகனை பொறுத்தவரையில் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு ஜாம்பவனாக பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தது கிடையாது. ஒரு செயல் வீரராகவே அவருடைய கட்சியில் பணியாற்றியிருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். என்ன இந்த தலைவர்கள்ட்ட அண்ணாமலை வேறுபடுறாரு அப்படின்னா, அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அரசுக்கு எதிரான விஷயங்களையும் ஹைலைட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பண்ணுறார். அதாவது ஒரு எதிர்க்கட்சி பண்ண வேண்டியதை, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்றைக்கி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டிய வேலையை கூட பல நேரங்களில் வந்து அண்ணாமலை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றதை பார்க்க முடியுது. அதிமுக மட்டும் எதிர்க்கட்சி கிடையாது, பாஜகவும் எதிர்க்கட்சி தான். அதனால் வந்து அரசின் மீதான விமர்சனங்களை அவர் தொடர்ச்சியாக அவ்வப்போது வைப்பது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்திருக்கிறத பார்க்குறோம். அது தமிழ்நாடு மட்டுமல்லாது அது தேசிய அரசியல்லையும் அவருடைய ஒப்பீனியன் வியூஸ் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. அதுக்கான காரணம் அவருடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். தமிழ்நாடு பாஜகவில் இதுவரை அண்ணாமலைக்கு கிடைச்ச ஒரு முக்கியத்துவம் தேசிய ஊடகத்தில் வேறு எந்த தலைவர்களுக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கான காரணம் வந்து அவருடைய லாங்குவேஜ் ஸ்கில். இப்போ வந்து ஆங்கிலத்தில் அதை தெளிவாக இங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து தேசிய ஊடகங்களில் கம்யூனிகேட் பண்ணுறது, யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல பேசணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அண்ணாமலைகிட்ட அதிகமாகவே இருக்குது. ஒரு சாதாரண மனிதர்கிட்ட எப்படி பேசணும், அதே மாதிரி ஒரு பொட்டென்ஷியலான ஆள்கிட்ட எப்படி பேசணும், இல்லை ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கில், ஒரு ஜட்ஜிங் பவர் வந்து அவர்கிட்ட இருக்குது. அது வந்து தோ இட்ஸ் நெகட்டிவ் சம்டைம், அதே சமயத்தில் வந்து அவர் அதை எப்படி பாசிட்டிவாக தனக்கு எடுத்துக்கிறது அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம், செய்திகளில் நம்மளுமே பதிவு பண்ணியிருக்கோம். அந்த உணர்வுகள் வந்து நிறைய சீனியர் லீடர்ஸ் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடியவங்களே நம்மள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டை எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து பாஜக தனித்து போட்டியிடணும், நமக்கான பவரை வந்து 2024 நம்ம காமிக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. நிறைய யங் ஓட்டர்ஸ் வந்து பிஜேபிக்கு ஆதரவான மனநிலையோடு இருக்காங்க அப்படின்றத சொல்லி பேசினார். ஏடிஎம்கேவோட போகும்போது நிறையா சிக்கல்கள் வரும். ஏன்னா வந்து ஏடிஎம்கே ஆல்ரெடி நிறையா ஃப்ராக்ஷன்ஸாக பிரிஞ்சு இருக்கிறதுனால அது எந்த வகையிலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்றது தான் அவருடைய ஸ்டாண்டாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் போய் கேட்குறாங்க, அண்ணாமலை இது மாதிரி சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, பெரிய சீனியர் லீடர்ஸை பற்றி என்கிட்ட கேளுங்க, ஒரு முதிர்ச்சி இல்லாத தலைவர் பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அவர் பாலிடிக்ஸுக்கு வந்து 2 வருஷம் தாங்க ஆகுது, அவரை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
பதில் சொல்லியிருந்தார். இது வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனை வந்து ஏற்படுத்தியிருந்தது. அண்ணாமலையை எதிர்க்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டார், ஏடிஎம்கே வந்து தனித்து தான் போட்டிடும், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுகளும் வந்தது. இப்போ அண்மையில் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை எல்லாருமே வந்து அமித்ஷா போய் சந்திக்கிறாங்க. அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறாரு. அப்போ வந்து எங்களுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் தான் உள்நோக்கத்தோட கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பதிலை சொன்னார். அவருடைய ப்ரீவியஸ் பதிலையும் இப்போ அவர் சொன்ன பதிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது முதிர்ச்சி இல்லாத தலைவர்னு சொன்னார். அதே சமயத்தில் அண்ணாமலைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், ஒரே கூட்டணியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்குறது, அந்த முரண்பாடை நம்ம வந்து இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு டெல்லி தலைமை முக்கியமாக நம்ம வந்து நம்பர் 2 யாருன்னு பார்த்தோம், அமித்ஷா. ஸோ இப்போ நம்பர் 3 யாருன்னு தெரியும், நம்பர் 3 அந்த கட்சியினுடைய தலைவர் ஜேபி நட்டா, நம்பர் 4 யாருன்றது தெரியும். ஸோ அப்போ எல்லா தலைவர்கள் மத்தியிலையுமே வந்து ஒரு நல்ல பெயர் வந்து அண்ணாமலை எடுத்து வச்சுருக்காரு. அது வந்து அண்ணாமலை எது சொன்னாலும் அவருடைய ஒப்பீனியன் வந்து மேட்டர்ஸ், அவருடைய ஒப்பீனியனை வந்து ஒரு கவனத்தோடு அவங்க கேட்குறாங்க காது கொடுத்து அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியுது. திமுகவுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னன்னா பாஜக எதிர்ப்பு தான். எப்பெல்லாம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி பேசுகிறாரோ அப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே ஃபார்முலா தான் அண்ணாமலையும் ஃபாலோ பண்ணுறாரு. எப்பெல்லாம் வந்து திமுகவை பற்றி அண்ணாமலை பேசுகிறாரோ அப்பெல்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு சமூக வலைதளங்கள்லையும் திமுகவை எதிர்க்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ திமுக, அதிமுக இவங்க தான் வந்து ஒரு பெரிய ரைவலாக தமிழ்நாடை பொறுத்தவரையில் இருக்காங்க. ஒன்று திமுகவுக்கு வாக்களிப்பாங்க, இல்லை அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அதிமுககாரர்களை பார்த்தீங்கன்னா திமுககாரர்களை பிடிக்கவே பிடிக்காது, சுத்தர பிடிக்காது. இப்போ திமுககாரர்களுக்கு அதிமுககாரர்களை பிடிக்காது. இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுகவில் வந்து திமுகவை வலுவாக எதிர்ப்பதற்கு அங்கே ஒரு பற்றாக்குறையும் ஒரு அங்கே நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் ஒரு பெரிய தடையாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து அண்ணாமலை சரியாக பயன்படுத்திக்கிறார். அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் அது வந்து சரியாக பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறாரு, அதை எதிர்க்கிறாரு. அதே மாதிரி ஏதாவது டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவைலபிளான டாக்குமெண்ட் தான் அது எல்லாமே ஏடிஆரில் இருக்குது. ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு கூட ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத வந்து நடத்தி காமிக்கிறார். இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மேலே குற்றச்சாட்டு, எம்எல்ஏஸ் மேலே குற்றச்சாட்டு, முக்கியமான திமுகவுடைய நிர்வாகிகள் மேலே குற்றச்சாட்டு, இது எல்லாத்தையுமே A to Z வந்து அட்டாக் பண்ணுறது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. ஈவன் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸு கூட அண்ணாமலை பக்கம் போகிறத நம்ம பார்க்க முடியுது, அண்ணாமலையை விரும்புகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து எப்படி வந்து திமுக அவர்களுடைய வாக்குகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிஜேபியை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ ஒரு பகடைக்காயா, அதே மாதிரி அண்ணாமலை அவருக்கான அந்த பர்சனல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிஎம்கே பயன்படுத்திக்கிறார். இப்போ அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் பற்றி நம்ம பேசணும். இப்போ ஊடகங்கள் தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை வந்து தேசிய தலைமை பெரிய விஷயமாவே கண்டுக்கல. கர்நாடக தேர்தலில் ஒருவேளை அங்கே பாஜக தோக்குது அப்படின்னா இதே அண்ணாமலைக்கு பாஜக எந்த இடத்த கொடுக்க போகுதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு சில விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு இவ்வளோ அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது? நீங்கள் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும் அப்படின்னு. இதை தாண்டி வேறு எந்தெந்த இடங்களில் அவருக்கான முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அண்ணாமலை நீங்கள் சொன்ன மாதிரி பரபரப்பாக இயங்குறாரு, அவருடைய அறிக்கைகள் எப்போவுமே காட்டமாக இருக்கும். திமுக அரசை விமர்சிக்கிறதுல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய வேக்கன்ட் இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த ஸ்பேஸை அண்ணாமலை ஆக்குபை பண்ண பார்க்குறாரு, அது அவருடைய செயல்பாடுகளை அப்படி இருக்குது. ஆனால் அவர் மேலே வரக்கூடிய விமர்சனங்கள்னு பார்க்கும்போது அவர் ஸ்ட்ராங்கான ஒரு தகவல்களை வச்சு எதையும் பண்ணுறதில்ல, சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. இதெல்லாம் அவருடைய கெரியரை பாதிக்காதான்? அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ Y+Z+ செக்யூரிட்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு தான் கொடுப்பாங்க. இதுவரையும் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தெரியல, கேள்விக்குரிய ஒரு விஷயந்தான். Y+ செக்யூரிட்டி அப்படின்னா 11 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி Z+ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 33 சிஆர்பிஎஃப் கமாண்டோஸ் வந்து பாதுகாப்பு பணியில் 24/7 இருப்பாங்க. அப்படி என்ன அண்ணாமலைக்கு த்ரெட் இருக்க போது Y+Z+ செக்யூரிட்டியெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அவருக்கு வந்து இந்த மாவோயிஸ்ட்டு ப்ளஸ்
எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸ் எண்ணங்கள் உள்ளவர்கள் வந்து அவருக்கு த்ரெட்டாக இருக்காங்க, அவரை வந்து கொலை செய்வதற்கான முயற்சியில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லி தான் அந்த Z+ செக்யூரிட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அதுதான் அவருடைய ப்ரெஸ் மீட்லேயும் அவர் சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் அந்த அளவுக்கு அவருக்கு த்ரெட் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயந்தான். அண்ணாமலை மீது வைக்கக்கூடிய பொதுவான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு வந்து கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை அவர் வந்து ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் கொடுத்து கண்ணியத்தோடு நடத்துறதில்ல, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பல தலைவர்கள்ட்டையும் நம்ம பேசியிருக்கோம். இப்போலாம் நம்ம இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணும்போது நம்ம பர்சனல் லெவலில் நம்மளுடைய பர்சனல் கனெக்ஷனில் நீண்ட நாள் அவங்க நம்மளோட தொடர்பில் இருக்காங்களோ, ஸோ அப்போ அந்த வகையில் நம்ம பேசும்போது கூட நிறையா பேர் வந்து அந்த ஹியூமிலியேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. மேபி அது ஒரு விஷயம் வந்து அவர் சரி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமானது என்னன்னா தனி மனித புகழ்ச்சி. அதாவது எப்பயுமே இந்த மாதிரி தேசிய கட்சிகளில் பார்த்தோம்னா எப்பயுமே அந்த கட்சி தான் பிரதானம், ரெண்டாவது தான் தலைவர்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகைக்கு பிறகு அந்த கட்சியில் பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் நம்பர் 1. இன்றைக்கி பாஜகன்னு சொல்லி வாக்கு கேட்குறத விட பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்குறது தான் இன்றைக்கி பாஜகவுடைய ஸ்டைலாக மாறி இருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஃபார்முலாவை அண்ணாமலை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டிலையும் முயற்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்றது தெரில. ஸோ இப்போ தனி மனித புகழ்ச்சி அப்படின்றது இருக்குது. அது நிச்சயமாக அவருக்கு ஈக்குவலான இல்லை அவருடைய ரேஸில் வந்து காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு அது பெரிய த்ரெட்டாக அமையும். இப்போ தலைவர்களுக்கான போட்டியில் செகண்ட் லெவலில் இருந்து வர முயற்சிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் தனி மனித புகழ்ச்சியாக அவருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறது, போகிற இடங்கள்லாம் அவருக்கு கூடுதல் மரியாதை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறது எல்லாமே வந்து அடுத்த லெவலில் இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும். அவங்களால இந்த இடத்துக்கு வரவே முடியாத ஒரு சூழ்நிலையை கூட ஏற்படுத்தலாம். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு த்ரெட் இருக்குது. மூணாவது வந்து பொது மேடைகளில் வந்து அண்ணாமலை ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. பட் ஆனால் அந்த கட்சியில் உள்ளவர்கள்ட்ட பேசும்போது இன்னும் அவர்கிட்ட வந்து அந்த போலீஸ் ஆட்டிடியூட் இருக்குங்க, போலீஸ் ஆட்டிடியூட்டோட எல்லாத்தையுமே பார்க்குறாரு, எல்லாத்தையுமே அணுகிறாரு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது. நாலாவது வந்து இப்போ அவர் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு, ஒவ்வொரு அறிக்கையும் வந்து உடனடியாக கொடுக்குறாரு. இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா உடனடியான பதில் வருது. அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் ரொம்ப டேட்டா ஓரியன்டாக அவருடைய இது இல்லை, நம்பகத்தன்மையாக இல்லை. ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் வந்து இன்னும் தெளிவான விளக்கங்களோடு இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறதா எதிர்க்கட்சிகள் பொதுவான அரசியல் பார்வையாளர்கள்ட்ட வரக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்குது. இந்த 4 விஷயங்களையும் அண்ணாமலை வந்து முக்கியமாக எடுத்துக்கிட்டு அவர் ஒர்க் பண்ணார் அப்படின்னா அவருக்கான அந்த அரசியல் ஸ்கோப்புன்றது இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அண்ணாமலையை இவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா அண்ணாமலையுடைய ஸ்கோப்புன்றது பாஜகவில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அவருக்கு 38 வயசு தான் ஆகுது. ஒரு பெரிய லாங் இயர்ஸ் வந்து அவர் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பல்வேறு பொறுப்புகளை அலங்கரிக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தேசிய அளவில் வந்து நிச்சயமாக அண்ணாமலையை வந்து பயன்படுத்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பல வீடியோக்களில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்களோட எண்ணமும் கூட அதுவாக தான் இருக்குது. அண்ணாமலை வந்து ஒரு பொட்டன்ஷியல் லீடர், தேசிய அளவில் அவரை பயன்படுத்திக்கணும், அவர் மாநிலத்துக்கு சரியான ஒரு நபரா இல்லையா அப்படின்றது கேள்வி. ஆனால் வந்து ஒரு தேசிய அளவில் அவருடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அதே மாதிரி ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய விதம், அதாவது அதோடைய ரியாலிட்டியிலேருந்து சில பேர் வந்து இங்கே ஒன்று நடக்கும் வேற என்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த பிரச்சனையை உண்மையாகவே அது என்ன நடந்ததுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு காமன் மேன் லாங்குவேஜில் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஸ்கில். அந்த ஆர்டிகுலேஷன் ஸ்கில் வந்து அண்ணாமலைகிட்ட இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நிச்சயமாக தேசிய தலைமை பயன்படுத்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்நாடக தேர்தலை பொறுத்தவரையில் கர்நாடக தேர்தலில் பாஜகவுடைய இன்சார்ஜாக இருக்கார். ஒருவேளை கர்நாடகாவில் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான கிரெடிட் வந்து அண்ணாமலைக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஃபார்மேஷனில் கூட முக்கியமான ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதில் கூட அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுதான் ஜெகதீஷ் ஷெட்டர் கூட பேசியிருப்பார். நான் வந்து சிஎம்மாக இருக்கும்போது ஒரு ஜூனியர் காப்பாக இருந்தவர் வந்து எனக்கு டிக்டேட் பண்ணுறாரு இன்னைக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு அவருக்கான முக்கியத்துவம் வந்து எல்லா இடத்துலையும் பாஜக கொடுத்துக்கிட்டே இருக்குது, அவருக்கான வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்போ வாய்ப்புகள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய இடத்துக்கு அவரை கொண்டு வரணும் அப்படின்றது பாஜகவுடைய எண்ணமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிரகாஷ் ஜவடேகர், ரவிசங்கர் பிரசாத், நிர்மலா சீதாராமன் இவங்க எல்லாமே பார்த்தோன்னா ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் தான். அவங்க பாஜகவுடைய தலைமையிடத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஒவ்வொரு காங்கிரஸினுடைய அலிகேஷன்ஸையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி வந்து ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக பாஜகவில் உருமாறியிருக்காங்க. ஏன்னா அந்த டயத்தில் வந்து இந்த 3 பேருக்கு தான் நல்லா ஆங்கில புலமை இருந்தது, நல்லா ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் இருந்தது, அதே மாதிரி ஹிந்தியில் பேசக்கூடிய ஒரு ஸ்கில் இருந்தது. நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரையில் அவங்களுக்கு தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், இது மாதிரி ஹிந்தி நல்லா தெரியும். இந்த மாதிரி 5 மொழிகள்லையும் சரளமாக பேசக்கூடிய ஒரு ஸ்கில் இருந்தது. அவங்கெல்லாம் எல்லா ப்ரெஸ் மீட்டையும் அட்ரஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அவர்களை வைத்து அழகு பார்க்கக்கூடிய இடம்ன்றது பெரிய இடமா இருக்குது. இன்றைக்கி அவங்களெல்லாம் தலைவர்களாக மாறியிருக்காங்க. நிச்சயமாக அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அந்த பாஜகவுடைய அரசியலும் சரி இல்லை கட்சி ரீதியாகவும் சரி அண்ணாமலைக்கு ஃப்யூச்சரில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.